வணக்கம். இந்த பயிற்சி மையத்துடைய மாணவர் ஒருத்தர் வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியும் கூட. அவர் இந்த மாதிரி தேர்வை எழுதியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து அவருடைய கருத்துக்களை கேட்போம். எப்படிலாம் மாதிரி தேர்வு எழுதினார், என்னென்ன இடர்பாடுகளை சந்திச்சார், வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் என்ன பண்ண போகிறாரு, ஸோ அதுக்கு இது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு அந்த மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க. சொல்லுங்கள் சார், எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் மணிகண்டன். நான் திருத்தணியிலேருந்து இந்த பைக்கில் தான் நான் வந்துட்டுருக்கேன். இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் எப்படி இந்த எக்ஸாம் அணுகணும், அப்படியெல்லாம் இருந்தது. இந்த எக்ஸாம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் எப்படி எழுதணுன்றது நம்ம முத்துக்குமார் சார் எங்களுக்கு வந்து ஒரு போட்டியாக இருந்து தான் நாங்கள் எங்களை ஜெயிக்க வச்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எங்கள் காமராஜர் சார் வந்து ஒரு தூண் போல் செஞ்சிட்ருக்காரு. எங்கள் சசி சார் சொல்லணுன்னா ஒரு குழந்தை போல தான் எங்களை பாவிச்சிட்ருக்காரு. மதன் சார் வந்து எங்களை மேக்ஸை வந்து நாங்கள் பக்குவப்படுத்தி ஒவ்வொரு மாணவர்களும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணுன்ற நோக்கத்தில் தான் இந்த அண்ணா ஏஎஸ் பயிற்சி மையத்தில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸு எல்லாருமே எங்களை வந்து செதுக்கிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. நானும் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் இங்கே நான் பண்ணுற என்ன தப்பு பண்ணுறேன்றதெல்லாம் எனக்கு இந்த ஒவ்வொரு மாடல் எக்ஸாமும் எனக்கு செதுக்கிட்டு இருக்குது. இந்த மாடல் எக்ஸாமில் வந்து நான் எடுத்த மார்க் 140 மேலே எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த மாடல் எக்ஸாம் இன்னும் ஒரு 160 மார்க் எடுக்கணுன்றது இது கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். கற்றுக் கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி வருங்காலத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்களும் அது வந்து நீங்கள் எடுத்துக்கின்னு நீங்கள் செஞ்சுக்கலான்றதை இந்த அண்ணா ஏஎஸ் நடத்துகிற இந்த எக்ஸாம் மாதிரி எக்ஸாம் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இதை எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னா இங்கே வந்து இந்த எக்ஸாமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாவே போதும். அது கண்டிப்பாக வந்துடலாம், கண்டிப்பாக வர முடியும் அப்படின்றத நான் பதிவு பண்ணி. ஓகே சார். அதே போல் காஞ்சிபுரத்தில் எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பயிற்சி மையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தோடு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தனித்துவமான அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும் சரி, ஜிகேலும் சரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க எல்லா ஸ்டாஃப்மே அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து சார். ஒரு பயிற்சி மையத்துடைய மாணவராக இருந்து நீங்கள் என்ன உணர்றீங்க, தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம். தனித்துவன்றது வந்து என்னை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் படிக்கிறேன்டான்னா அதுவும் திருத்தணிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நான் வரேன் அப்படின்னு நினச்சினாவே அது வந்து சில பேர் வந்து மாற்றுத்திறனாளினாவே எல்லோரும் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு என்னை வர வைக்கிற அந்த முத்துக்குமார் சாருக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா என்னையும் ஒரு ஆளாக இந்த இடத்துல இந்த ஊரில் ஒரு ஆளாக செதுக்கி காமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் போது ஏன் நாங்கள்லாம் படித்து நாங்கள் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் நாங்கள் ஏன் நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்மாதிரி தான் எங்கள் ரோல் மாடல் எங்கள் எல்லா சாருமே எனக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. அது ஓகே. அதே போல் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க திருத்தணியிலேருந்து பைக்கில் தான் வரீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோ தூரம் உங்களால் ட்ராவல் பண்ணி வர முடியுதுங்களா? ஸோ அப்போது எப்படி வரீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி மையத்தில் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள், நல்லாயிருக்குங்க. அது சொல்லணும்னு முத்துக்குமார் சார் தான் சொல்ல முடியுமே. ஏன்னா அவர் தான் என்னை மோட்டிவ் பண்ணிகிட்ருக்காரு. என்னை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதே அவர் தான். காலையில் வந்து எங்களால் 6 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 6:30 மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து நாங்கள் வரோம் பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். நான் இந்த பூமியில் எங்களை நடக்க வைக்கிறது அதுவும் என்ன அது அப்படின்னு சொல்லும்போது அது அவர் தான்றதில் எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. வந்து முத்துக்குமார் சார் நல்ல மோட்டிவாக இருக்கிறாரு, எங்களை படிக்க வைக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கிளாஸுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பயிற்சி மையத்தில். விடியற் காலையில் 5 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். விடியற் கால தொழில் எழுன்றதுக்கு முக்கியத்துவமே எங்கள் ஐயா தான். அவர் வந்து சொல்கிற அந்த வார்த்தைங்க வந்து எங்களை 5 மணிக்கு இல்லை 4 மணிக்கு எழுந்து உட்கார வச்சு 4:30 மணிக்கெல்லாம் ஃபோன் முன்னாடி உட்கார வச்சு அவர் சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு திருக்குறள் எங்களை வந்து ஒரு செதுக்குது. எங்களை அந்த மாதிரி நாம் வாழ்க்கை கொண்டு போகணுன்றதை அவர் செதுக்கி கொண்டு வந்துட்டுருக்காரு. அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்றது காலையில் 5 மணிக்குன்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியுமே. ஏன்னா அதை பயன்படுத்திங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீருவீங்க. அது காரணம் அந்த அண்ணா. ஓகே சார், சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் படித்ததும் சொன்னீங்க, பயிற்சி மையத்துடைய ஆசிரியர் பற்றியும் சொன்னீங்க. இவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து பயிற்சி மையத்தை இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதனால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இந்த ஸ்டேட் எங்கள் ஐயா என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அதை நான் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்து நான் பேசுகிறேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். சூப்பருங்க, நன்றிங்க. கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய அருளால் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்டிங்கோட வாங்கிட்டு வந்து இந்த பயிற்சி மையத்தை சந்திக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறோம். தேங்க்யூங்க.